செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல்லிக்குப்பம் பகுதியில் துணைமின் நிலையத்தை திறந்து வைத்த அமைச்சர் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கிய நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி திமுகவில் இணைந்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரேஸ்வரர் கோயில் பசு சாணியடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழக, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். விவசாய மண்ணிலிருந்து, விவசாய பூமியிலிருந்து இருக்கிற மாட்டு சாணியை டிராக்டர் மூலமா, மாட்டு வண்டி மூலமா கொண்டு வந்து இங்க ஒரு 2 குட்டையா போட்டீங்க. இதுல அண்ணன் தம்பி இந்த எந்த மத வேறுபாடு இல்லாம, எந்த சமுதாய வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்னா இணைந்து இங்க விளையாடி சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாட்டு சாணியை உருண்டை கட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி அது ஒருத்தர் மேல அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் இங்க அதை பகிர்ந்து கொண்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சரபங்கா நதி ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தியும் பாதையமைக்க வேண்டும் எனவும் விண்ணப்பம் தரும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தாலுகா தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வட்டாட்சியர் இல்லாததால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நரங்கியப்பட்டில் குண்டும் குழியுமாக சேதமடைந்த சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கிய நிலையில் போர்க்கால அடிப்படையில் சிதிலமடைந்த தார் சாலையை அப்புறப்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மகிமலை ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரம் காட்டியுள்ளனர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பாதுகாப்பான முறையில் ஆற்றில் இறங்கி ஆகாய தாமரை செடிகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை நகர பகுதியில் ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் லாபகமாக திருடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடைகளின் பாதுகாப்புக்காக வைக்கப்படும் சிசிடிவி கேமராவை திருடப்படுவது வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிசிடிவி கேமரா திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரணியின் அருகே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் சுற்றுப்புறத்தை சேர்ந்த 10 கிராம மக்கள் அவதியுற்றுள்ள நிலையில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பாலவேடு கிராமத்தில் அறுவடை செய்து வைத்திருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் சுமார் 1.5 கோடி மதிப்பிலான நெல்கள் வீணாகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து சேமிப்பு கிடங்கிற்குள் இறக்காததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைக்கத் தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.